வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சின்ன தவளையோட கதை மூலமா அதோட வலிமையை நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்ம இந்த கதைக்குள்ள போக போறோம். ஒரு சின்ன வார்த்தை ஒரு உயிரோட தலைவிதியை எப்படி மாத்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். சரி வாங்க, பாலைவனத்தோட அந்த அனல் காற்றுல நம்ம கதைய தடங்கலாம். 5 தவளைகளோட பயணம் இங்கதான் ஆரம்பமாகுது. ரொம்பவும் வெப்பமான ஒரு பாலைவனத்துல 5 தவளைங்க ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்து வந்துச்சு. ஆனா பாருங்க, கோடை காலம் ஆரம்பிச்சதால வெயில் தாங்கவே முடியல. அதனால அந்த 5 தவளைங்களும் வேற ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம்னு ஒரு முடிவு எடுக்குதுங்க. அப்படி அவங்க போற வழியில தான் ஒரு பெரிய பள்ளம் தடையா நிக்குது. அத கடந்து போக ஒரே வழி குறுக்க இருந்தா ஒரு சின்ன மரப்பலகை மட்டும்தான். இங்கதாங்க கதையில ஒரு பெரிய திருப்புமுனை நடக்க போகுது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு வீழ்ச்சி எல்லாத்தையுமே மாத்த போகுது. தவளைங்க ஒன்னு பின்னால ஒன்னா அந்த மரப்பலகையில தாவி போகுதுங்க. முதல் 2 தவளை பத்திரமா அக்கறைக்கு போயிடுச்சு. ஆனா அதுக்கு பின்னால போன 3 தவளைங்களும் கால் தடுமாறி டொப்புன்னு அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துருச்சுங்க. பாருங்க, ஒரே நிமிஷத்துல நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. அந்த கூட்டத்துல 60% தவளைங்க இப்ப ஆபத்துல மாட்டிக்கிச்சு. உள்ள விழுந்த அந்த 3 தவளைங்களும் சும்மா இல்ல, தங்களோட முழு சக்தியையும் யூஸ் பண்ணி எப்படியாவது வெளியே குதிச்சு வந்துடணும்னு கடுமையா போராடுதுங்க. ஆனா மேல இருந்த 2 தவளைங்க என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த பள்ளம் ரொம்ப பெருசு, சும்மா உங்க சக்தியை வீணாகாதீங்க, உங்களால முடியாது, பேசாம அங்கேயே இருந்துருங்கன்னு சொல்லுதுங்க. இப்போதான் கதையோட முக்கியமான கட்டமே வருது. ஒரு தவளையோட செயல்பாடு எல்லாத்தையும் மாத்த போகுது. மேலிருந்து சொன்ன அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் அது 2 விதமா வேலை செஞ்சது. அதை கேட்ட 2 தவளைங்க சோர்ந்து போய் முயற்சியே கைவிட்டுருச்சு. ஆனா அந்த 3வது தவளை மட்டும் முன்ன விட இன்னும் வேகமா குதிக்க ஆரம்பிச்சது. மேல இருந்து முடியாதுன்னு கத்த இந்த ஒரு தவளை மட்டும் அது ஒரு எனர்ஜியா எடுத்துக்கிட்டு இன்னும் ஆக்ரோஷமா முயற்சி பண்ணுது. அதோட விடாமுயற்சிக்கு ஒரு வெற்றி கிடைச்சது. யாருமே எதிர்பார்க்காத வகையில அந்த ஒத்த தவளை பள்ளத்தோட உச்சிக்கே வந்துருச்சு. இத பார்த்த மத்த தவளைங்களுக்கு ஒரே ஆச்சரியம். நாங்க முடியாதுன்னு தானே சொன்னோம், மத்த 2 முயற்சியை கைவிட்டப்ப நீ மட்டும் எப்படி ஜெயிச்சன்னு கேக்குதுங்க. இப்பதான் கதையோட கிளைமேக்ஸே வருது. அந்த முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா? ஜெயிச்ச அந்த தவளைக்கு பிறந்ததிலிருந்தே காது கேட்கிற திறன் கொஞ்சம் கம்மியா. இங்கதாங்க கதையோட மொத்த சாராம்சமும் இருக்கு. அந்த தவளை தனக்கு காது கேட்காததால எதிர்மறையான வார்த்தைகளை நேர்மறையா எடுத்துக்கிட்டு அதையே தனக்கான மிகப்பெரிய ஊக்கமா மாத்திக்கிச்சு. நாமளும் கதையோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒரு நிகழ்வு வார்த்தைகளோட சக்தியை எப்படி மாத்துச்சுன்னு பார்க்கலாம். ஜெயிச்ச தவளை சொன்னதை கேட்டதும் மத்த தவளைகளுக்கு தங்களோட தப்பு புரிஞ்சுது. உடனே பள்ளத்துக்குள்ள இருந்த மத்த 2 தவளைகளையும் உண்மையா உற்சாகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. உண்மையான ஊக்கத்தை கேட்டதும் கீழே இருந்த அந்த 2 தவளைங்களுக்கும் புதுசா ஒரு தெம்பு வந்துச்சு. அவங்களும் முயற்சி செஞ்சு வெற்றிகரமா பள்ளத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ 5 தவளைங்களும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ரொம்ப சந்தோஷமா தங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க. இந்த கதை நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. நம்மளோட வார்த்தைகள் மத்தவங்களுக்கு ஒரு தடையா இருக்குதா இல்ல ஒரு ஊக்கமா இருக்குதா? யோசிச்சு பாருங்க.